தேவனை அறிவது கிறிஸ்துவை அறிவது. இந்த ரட்சிப்புல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரட்சிப்பு நிறைவேற ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, பிரயாசப்பட்டீங்கன்னா, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய வெளிப்படுத்துவார். அதெல்லாம் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்க இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற, உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இதை ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, நீ ரட்சிக்கப்படலை, நீ எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு போயிடணும். ரட்சிப்பு நிறைவேற ஆங்கிலத்தில் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் இருக்கும். உங்கள் சால்வேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா, சால்வேஷன் ஆவியில் இருக்கா? இந்த ஆவியில் இருக்கிற சால்வேஷனை வெளியே கொண்டு வரணும். இந்த ஆவியில் இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நாமே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகிறது கிடையாது. உள்ள என்னவா இருக்கிறோமோ, உள்ள கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். தேவனுடைய ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. இந்த உள்ள இருக்கிற ஜீவனை மனது கொண்டு வர்றது. மனது கொண்டு வந்தீங்கன்னா சரீரத்துக்கு வரும். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உங்களில் உண்டாக்குறார். ரட்சிப்பை ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் ஏற்படுத்துவார், செய்ய ஏற்படுத்துவார். இந்த உள்ள இருக்கிற ரட்சிப்பை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரட்சிப்பில் என்ன பிரதானமான காரியம்? தேவனை அறிவது, கிறிஸ்துவை அறிவது. தேவனை அறிவது, கிறிஸ்துவை அறிவது. இந்த ரட்சிப்பில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த ரட்சிப்பை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, ரட்சிப்பு நிறைவேற ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, பிரயாசப்பட்டீங்கன்னா, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய வெளிப்படுத்துவார். விருப்பத்தை அறிய முடியும், பெர்சீவ் பண்ண முடியும். இதான் விருப்பம், இதான் விரும்புகிறார் என்பதை அறிய முடியும். அறியறது மட்டுமல்ல, அதை செய்யக்கூடிய ஆற்றலையும் பொட்டன்சியலையும் கொடுப்பார். கீழே பிலிப்பியர் 4க்கு வாங்க, 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மனமறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்னியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ எங்கே இருந்து பேசுகிறாருன்னா, சிறைச்சாலையில் இருக்கார். இப்போ ஊழியம் செய்யலை, அப்போஸ்தலனா இல்லை, டீச் பண்ணிட்டு இல்லை. ஆனால் நான் ஒரு ஊழியக்காரனை இல்லைங்கிறத அந்த ஐடென்டிட்டி அவரை போல. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணார், சில நேரத்தில் கூடார வேலை செஞ்சார். கூடார வேலை செஞ்சதுனால அவருடைய அடையாளம் மாறவே இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய அடையாளம் மாறாது. நான் செய்கிற செயல் என் அடையாளத்தை தீர்மானிக்காது. தேவனோடு இருக்கிற அடையாளம் என் செயலை தீர்மானிக்கும். ஒன்று நான் செய்கிறேன் என்பதை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னவா இருக்கிறேங்கிறது தான் பிரதானமான காரியம். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கேன். ஜெயிலில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கேன், பிரசங்கம் பண்ணாலும் மனரம்யமாக இருக்கேன், ரெவலேஷனை கொடுத்தாலும் மனரம்யமாக இருக்கேன். ஏனென்றால் நான் என்ன செய்கிறேன் என்பது என் மனரம்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. நான் யாருக்குள்ளே இருக்கிறேன் என்பதான் மனரம்யத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு. அதனால அந்த மனுஷன் ஜெயிலில் இருக்கும்போது பாட முடிஞ்சு. ஜெயிலில் அடித்து கால் மரத்தை மாட்டும் போதும் இந்த மனுஷன் மனரம்யமாக பாடினார்னா, தன்னுடைய நிலையில் எந்த நிலையில் இருக்கேன், நான் அடிபட்டிருக்கிறேன், இல்லை நிறைவாக இருக்கேன், பரிபூர்ணமாக இருக்கிறேன், அது அவருக்கு மனரம்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. அவர் மனரம்யம் அவருடைய செயலில் மனரம்யமாக இல்லை, அவர் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த நிலையில் மனரம்யமாக இருந்தார். நான் சொன்னது புரியுதுங்களா? அவரில் மனரம்யமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்குரிய சகல நோக்கங்களையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ள முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த. நான் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம் செய்யுங்க. என்ன செய்யணும்? எந்த வேலைக்கு போகணும்? தேவனை ஸ்தோத்திரம் செய்யுங்க.
தேவன் சோத்திரம் செய்யுங்கன்னா சோத்திரம் 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 அது இல்லை. அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நேரம் செலவழிங்க. உங்கள் வாழ்க்கைக்கான தேவனோட நோக்கம் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை என்னால் சொல்ல முடியாது, அதுக்கு சிக்கலானது. பாஸ்டர் யாரை கல்யாணம் பண்ணணும், ரொம்ப சிக்கலானது. ரொம்ப சோத்திரம் பண்ணுங்க. சில காரியத்தை கொஞ்சமாக சோத்திரம் பண்ணுங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப கருகலான காரியம். இதுக்கு வந்து அதிகமாக சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான தேவனோட நோக்கங்கள் திட்டங்கள் தெரியும். தேவனுடைய ஒரு நோக்கங்கள் கூட தீமையானது கிடையாது, அநீதியானது கிடையாது, பொல்லாது கிடையாது. தேவனுடைய அனைத்து நோக்கங்களும் நன்மையானது, நன்மைக்கு எதுவானது, உயர்ந்தது, எக்ஸைட் ஆனது, பரவசமானது. சில இடத்துல ஜங்கிளில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கொடைக்கானலில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது தெரியுமா, மதிகட்டான் சோலைன்னு உங்களுக்கு தெரியுமா? மதிகட்டான் சோலைகள் என்னென்னா, நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்பி வர முடியாது, மதி கெட்டுரும். நீ அதான் அதுக்கு அங்கே போனவங்க யாருமே உள்ளே வரலங்க. ஏன்னா எந்த இடத்துல போனோம், எங்கே போனோம், எப்படி வந்தோமாங்கிறது திக் ஃபாரஸ்ட்டு இருட்டாக இருக்கும், வெளியே வர முடியாது. அதனால் யாருமே உள்ளே விட மாட்டாங்க. போன ஆட்களும் இது வரைக்கும் போயிட்டு வந்தேன்னு ஒன்றும் சொன்னதும் கிடையாது. ரொம்ப பேருக்கு வாழ்க்கையின் நோக்கங்கிறது மதிகட்டாஞ்சோள மாதிரி தான் இருக்கும். என்னடா இப்படி போகிறதா அப்படி போகிறதா இப்படி போகிறதா, சில அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் கூட ஒரு கைடு இருக்கார் உங்களுக்கு. அவரோட நல்ல க்ளோஸாக போனீங்கன்னா அவருக்கு மதி நிறைய இருக்கு, எல்லா பாதையும் தெரியும், எல்லா வழிகளும் தெரியும். அவரோட நெருக்கமாக பழகுங்க, க்ளோஸாக பழகுங்க, அவரில் களி கூறுங்க. அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் இருக்கு. அவர் நோக்கத்தை சொன்னார் என்றால் அந்த நோக்கத்தை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுப்பார். ஏன்னா அதான் டிசைன்.